எப்போவுமே வந்து ஒரு பெரிய படம், பெரிய கேன்வாஸ் ஃபிலிம், பெரிய ஹீரோ ஃபிலிம் அப்படின்னு பண்ணும்போது வந்து எதிர்பார்ப்பும் அப்படி பயங்கரமாக இருக்கும். அது பூர்த்தி செய்யலை அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சுன்னா வந்து அது மண்டேலேருந்தே ட்ராப் ஆகிடும்னு சொல்லுவாங்க. எனி பிக் ஃபிலிம்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் வந்து பயங்கர ஃபுட்ஃபால்ஸ் வரும். ஒரு ஆனால் வந்து அதோட கண்டென்ட்டாக வந்து அது ஒர்க் ஆகலை அப்படின்னா வந்து அது வந்து மண்டேலேருந்து இட் வில் நெவர். அந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆமாம், அது எல்லா வாட்டியும் இருக்கும். அது தாண்டி இது வந்து இவ்வளோ நாள் வந்து அது வந்து சஸ்டெயின் ஆகி வேர்ல்டு வைடும் நிறைய ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணியிருக்குன்னு நினைக்கும் போது வந்து மலேசியாவில் வந்து திஸ் இஸ் அ நம்பர் 1 இந்தியன் ஃபிலிம் ஆல் டைம் இந்தியன் ஃபிலிம் அப்படின்னு நினைக்கும் போது நாட் ஜஸ்ட் தமிழ் இந்தியன் அது வந்து தில்வாலே தான் வந்து ஐ திங்க் வாஸ் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அது வந்து பீட் பண்ணிடுச்சு இது அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் மலேசியா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஊரில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து வெரி ஹாப்பி, வெரி ப்ரவுட். அண்ட் இப்போ அடுத்தது யூனோ இது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், அதை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிற ஒரு வேலையில் தான் இருக்கும். உங்களோட ஃபேவரட் மூவி ஆஃப் யோர்ஸ் எது? சென்னை 28. நானும் அதான் சொல்ல வந்தேன். ஏன்னா ஏன் உங்களுக்கு ஏன்னு சொல்லுங்க. இல்லை, அதுதானே என்னோட முதல் குழந்தை. இன்னும் அது ஆல்வேஸ் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு 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 ஃபீலில் அது எனி டைம். அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் தாட் இன்டு ஒரு சினிமா ஸ்பேஸ்க்குள்ளே வந்து நான் நினச்சதை வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றதும் அது ஒரு அது ஏற்றுக்கலைனாலும் அதுதான் என்னோடய ஃபேவரெட்டு. நான் ரொம்ப பயந்து பண்ண ஒரு ஃபிலிம், ஒரு ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ண ஒரு ஃபிலிம். பட் எல்லாமே பிடிச்சி தான் பண்ணுறோம். ஐ மீன் எவ்ரி ஃபிலிம் ஆஃப் இப்போது சரோஜா, கோவா, மங்காத்தா படம் ஓடலை, மாஸாக இருக்கட்டும், பிரியாணியாக இருக்கட்டும், மன்மதலீலையாக இருக்கட்டும், படம் ஓடாத படங்கள், பெருசாக கலெக்ட் பண்ணாத படங்கள் கூட வந்து நான் பிடிச்சி ஆசையாக விரும்பி தான் வந்து எல்லாமே பண்ணுறோம். அது சில சமயம் ஒர்க் ஆகுது, சில சமயம் ஒர்க் ஆகாமல் போயிடுது. பட் ஆனால் வந்து யூ கீப் ஆன் ட்ரைங் சம்திங் நியூங்கிறது தான் என்னுடைய ஆசை. பட் ஆனால் சென்னை 28 வந்து நம்ம விரும்பி அந்த யூஸ்வல் ஃபார்மேட்டுக்குள்ளே இல்லாத ஒரு ஃபிலிம், ஹீரோ ஹீரோயின்னு இல்லாமல் பல பேர் பசங்களாக இருந்து எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்து ஒரு உண்மையிலேயே ஒரு குரூப்புக்குள்ளே. ஏன்னா அது சமயம் எங்களுக்கு ரொம்ப அது மைனஸாகவும் போச்சு எங்களுக்கு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்து பிகாஸ் இட் வாஸ் நாட் ஒரு யூஸ்வலான ஃபார்மேட் இல்லை அப்படின்றதுல வந்து அவங்களோட நம்பிக்கை வந்து பெருசாக இல்லை. இது எப்படி ஏற்றுப்பாங்க ஆடியன்ஸுங்கிற ஒரு டவுட்லேயே தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இருந்தாங்க. அதனால் நிறைய பேர் வாங்கலை படத்தை. அப்புறம் எல்லாமே ஃபஸ்ட் டைம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான். அப்புறம் சரணே சில இடத்த ரிலீஸ் பண்ணார், சிம்பு அவங்க வந்து ஒரு ஏரியா ரிலீஸ் பண்ணார், அவருக்கு பிடிச்சி போய். ஆமாம், மதுரை ஏரியா சிம்பு சீனியர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணாங்க அந்த சமயம். ஸோ சிம்புக்குலாம் ரொம்ப பிடிச்சது படம், பயங்கரமாக லாட் ஆஃப், அதாவது அந்த ஒரு நியூ ஏஜ் ஃபிலிம்னு சொல்லணும். அந்த டைமுக்கு 2007 வந்து ஒரு ஒரு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு படம்னா வந்து அது அப்படி அமைஞ்சிச்சு. அப்படி அமையணும்னு சொல்லி நாங்கள் பண்ணலை அந்த படம் அப்போ போட்ட காசை சம்பாரிச்சிடணும், நமக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணது. பட் ஆனால் அது வந்து இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு 18 இயர்ஸ் என்னை வந்து இண்டஸ்ட்ரியில் டைரக்டராக வச்சுருக்குன்னா அதுக்கு காரணமே சென்னை 6,28,000 தான். எனக்கு அந்த படம் பிடிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னா இட் டஸ் நாட் ஹாவ் அ ஸ்டார். தட்ஸ் த பெஸ்ட் பார்ட் அபவுட் தட் மூவின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு 100% டிரெக்டர்ஸ் விஷன் அப்படின்னு எனக்கு வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ண வரைக்கும் நான் சொல்கிறேன். அது கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். ஒன்ஸ் யூ கெட் அ ஸ்டார் இன்சைட் அ மூவி, அது யாரானாலும் இருக்கலாம், நீங்கள் நிறைய விஷயங்கள் அந்த ஸ்டாருக்காக யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் அந்த ஸ்டார் இல்லைங்கிறப்போ நீங்கள் கதையை மட்டும்தான் வந்து யோசிச்சிருப்பீங்க. ஸோ இனவே அஃப்கோர்ஸ் அவங்க வந்து அந்த ஃபுட்ஃபால்ஸாக இருக்கட்டும், நம்பர்ஸாக இருக்கட்டும் பயங்கரமாக உள்ளே கொண்டு வராங்க. பட் அவங்க இல்லாமல் அந்த கதைன்னு ஒன்று இருக்குல்ல, அது கம்ப்ளீட்டாக மோஸ்ட்டாக ஒரு ஸ்டார் வந்ததுக்கு அப்புறமும் அந்த ஸ்டார் இல்லாததப்பமும் வந்து கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆம் ஐ கரெக்ட்? கண்டிப்பாக வந்து நம்ம இப்போ ஒரு ஸ்டார் வச்சு படம் பண்ணுறது, நான் ஃபஸ்ட்டு ஸ்டார் வச்சு பண்ணது மங்காத்தா தான். ஆமாம், தலை வச்சு தான் பண்ணேன். அது வரைக்கும் வந்து நான் வந்து என்னோடய பசங்க வெறும் இந்த சென்னை 28 பாய்ஸ் வச்சு தான் வந்து நான் ஒரு 3 படம் பண்ணிட்டேன். நான் முதல் முறையாக வந்து நான் வந்து ஹீரோவுக்கு பண்ணும்போது வந்து மங்காத்தா தான் வந்து பண்ணது.